வணக்கம். இட்ஸ் டைம் டு லேர்ன் a நியூ tax கான்செப்ட். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது salary in the perspective of income tax act. இப்போ இதை 3 செக்மெண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் கோயிங் டு பி வாட் இஸ் taxable as salary அப்படிங்கிற அந்த காம்பனண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் செக்மெண்ட் வாட் ஆர் ஆல் த டிடக்ஷன்ஸ் அவைலபிள் டு salary அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்ட் செக்மெண்ட்டாக வாட் இஸ் சார்ஜபிள் வென் இட் இஸ் சார்ஜபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சார்ஜபிலிட்டி இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இதை தான் 3 செக்மெண்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பிஃபோர் கெட்டிங் இன் டு தீஸ் செக்மெண்ட்ஸ், சேலரி அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பேசிக்காக ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கம்பெனி இஸ் கிவிங் இம் அ பெனிஃபிட். இட்ஸ் predominantly monetary benefit. Certain portions could also be non-monetary. In the benefit will be periodical. It could be daily, it could be monthly, it could be even weekly. So எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த காம்பன்சேஷன் தான் வந்து சேலரி. இது இன்கம் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சேலரிங்கிற சாப்டர் ஹெட்ல டாக்ஸபிள் ஆகுது. இப்போ சேலரி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரீ செட் ஆஃப் டிட்டர்மைன் ரூல்ஸ் இருக்கான்னா அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பட் தெர் ஆர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் விச் டிட்டர்மைன்ஸ் இஸ் இட் கால் சேலரியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன எடுத்துக்கலாம்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். ஸோ எனி சேலரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பர்சன் சொன்னோம் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னோம், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இஸ் மேண்டேட்ரி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்டன் கேசஸில் இது இருக்காது. ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் பார்ட்னருக்கு சேலரி கொடுத்தா இட் இஸ் ஆக்சுவலி நாட் சேலரி. ஏன்னா ஒரு டிராயிங்ஸ் மாதிரி தான், பார்ட்னர் எடுத்துக்கிற டிராயிங்ஸ் மாதிரி தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் சேலரி. ஏன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்லை. செகண்ட் கேஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனி அதோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ சில கேசஸில் மேனேஜிங் டைரக்டர் ரெமுனரேஷன் வந்து இஸ் ஆக்சுவலி நாட் ட்ரீட்டட் ஆஸ் சேலரி. ஏன்னா அகைன் சேம் கான்செப்ட் தான். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு சொன்ன மாதிரி மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறது இஸ் a stakeholder, is like a owner in a way. ஸோ அதனால கம்பெனி பேயிங் டு அ மேனேஜிங் டைரக்டர் இஸ் நாட் நெசசரிலி an எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ப்ரொவைடட் certain conditions are satisfied. இப்போ தேர்ட் இன்னொரு எக்ஸாம்பிளாக ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் இருக்காங்க இல்லையா, இப்போ மூவிஸ்க்கு வாங்குற வாட் எவர் தே ஆர் கெட்டிங் ரெமுனரேஷன் வந்து இஸ் நாட் நெசசரிலி சேலரி. ஏன்னா அங்கேயுமே எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்லை. தோ தே ஆர் கமிட்டட் ஃபார் அ லாங் டைம், சம்டைம்ஸ் 2 years கூட கமிட் ஆயிருக்காங்க சில மூவிஸ்க்கு. ஸோ வாட் எவர் காம்பன்சேஷன் தே கெட் டசன்ட் மீன் there is an employer employee relationship. So that is also an exception to this rule. ஏன்னா there is no employer employee relationship here. So that is the concept, first concept. Second concept வந்து what is the timing? Employment அப்படின்னா என்ன டைம் போகணும்? Should it be like a 9 to 5 job or it could be any period of time? How many days இருக்கணும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இட் கேன் பி எனிதிங். அதாவது ஃபுல் டைமாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், 3 days in a company, 4 days in another company இருக்கலாம். ஸோ however you want, any mix and match is okay. So it can be full time or part time. Nothing is specific or as a rule எதுவும் கிடையாது. தேர்ட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டா, இப்போ சேலரி அப்படின்னா நான் தான் ரிசீவ் பண்ணணுமா? நான் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனி எனக்கு தான் பே பண்ணணுமா? இல்லை கேன் சம்மோன் எல்ஸ் ஆல்சோ ரிசீவ் இட் ஆன் மை பிகாஃப்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் டெல்லிங் எனக்கு கொடுக்காதீங்க, ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு ஐ எம் foregoing மை சேலரி, ஐ வில் கிவ் இட் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு சம்மோன் எல்ஸ் அப்படின்னா இஸ் தட் ஃபைனான்னு கேட்டால் தட் இஸ் நாட் ஃபைன். அதாவது இட் இஸ் நாட் நெசசரி தட் நான் தான் வாங்கணுங்கிறது கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சினாரியோவே தவிர இட் டசன்ட் மீன் நான் தான் ஆக்சுவலி ரிசீவ் பண்ணணும். இட் குட் பி ரிசீவ் பை எனி ஒன் ஆன் மை பிகாஃப் ஆல்சோ, ஆன் மை இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ. ஸோ ஃபோர் கோயிங் ஆஃப் சேலரி நான் ரிசீவ் பண்ணல, ஐ ட்ரான்ஸ்ஃபர் இட் டு சம் ஒன் அப்படிங்கிறதுனால டசன்ட் மீன் இட் இஸ் நாட் மை சேலரி, இட் இஸ் ஸ்டில் மை சேலரி. ஸோ ஃபோர் கோயிங் ஆஃப் சேலரி டசன்ட் மீன் ஐ கிவ் அப் மை சேலரி. இந்த கிவ் அப்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டா இட் இஸ் சரண்டர் ஆஃப் சேலரி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஒரு காஸ்ட்கோ ஒரு பர்பஸ்க்கோ if they are actually surrendering their salary, then it is not salary because it is surrendered, it is not at all theirs. In the first case foregoing பேசும்போது it's more of an application. நான் வாங்கி இன்னொரு ஆள் கொடுக்கறதுக்கு பதிலா I am directly asking them to give. So this foregoing of salary is still a salary, but surrender of salary by central government employee is actually not a salary. இப்போ லாஸ்ட் கான்செப்டா என்னன்னா வாட் இஸ் சேலரி, அதாவது ஹவு மச் இஸ் சேலரி. இப்போ மோஸ்ட் கேசஸ்ல சேலரி வந்து ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் பண்ணி கம்பெனி வில் ஹோல்ட் அன் அமௌண்ட் அண்ட் ஒன்லி தென் கிவ் த பேலன்ஸ். ஸோ வாட் எவர் ஐம் ஆக்சுவலி கெட்டிங் இட் இன் ஹேண்ட் வில் பி மச் லெஸ்ஸர்.
after tax deduction I'll get it in hand. So whether tax whatever I'm getting into hand தான் salary-யா இல்லை அந்த tax-ஐயும் சேர்க்கணும்னா obviously tax is also my money. Instead of me getting it and then paying it to government, company is directly paying it to government on my behalf. அதனால salary is equal to salary plus tax whatever is paid by the employer. So இதுதான் basic concepts. Now we'll step into that and the three segments. So first segment என்ன சொன்னோம், we said it is about what are or salary which is taxable தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். இதுல வந்து மூணு செக்மெண்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் salary அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறது. சாலரியோட அதர் பார்ட் வந்து will be perquisites and then the third part will be profits in lieu of salary. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சொன்ன அந்த salary மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். salary அப்படிங்கிறது ஒரு வேற காம்பனன்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் wages is also salary is also salary. bonus, ஸோ பீரியாடிக்கலாக இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஒன்ஸ் இன் 6 months கொடுக்குறாங்க, ஸோ அதுவும் சேலரி தான். ஸோ போனஸ் இஸ் ஆல்சோ சேலரி. அண்ட் தென் யூ ஹேவ் அலவன்சஸ், அதாவது இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்சஸ் இருக்கு. தேர் ஆர் லிஸ்ட் ஆஃப் அலவன்சஸ் விச் ஹஸ் பீன் பிரிஸ்கிரைப்ட் இன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அதில் 3 கேட்டகரி இருக்கு. அதாவது எய்தர் இட் குட் பி ஃபுல்லி டாக்ஸபிள், வாட் எவர் அலவன்ஸ் ஐ ரிசீவ் இஸ் டாக்ஸபிள். சிலது பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டேஷன் பார்ட்லி டாக்ஸபிள் பார்ட்லி நாட் டாக்ஸபிளாக வந்துடும். ஸோ இட் குட் பி பார்ட்லி டாக்ஸபிள். தேர்ட் கேட்டகரி ஃபுல்லி எக்ஸம்ட், அந்த அலவன்ஸே டாக்ஸபிள் கிடையாதுன்னு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அலவன்ஸில் இருக்க இது. ஸோ தீஸ் கம்பைன்ட் இஸ் வாட் சேலரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வேஜஸ், போனஸ், salary, allowances இதெல்லாம் சேர்ந்தது தான் your salary. செகண்ட் பார்ட் என்ன சொன்னோம், perquisites. perquisites அப்படிங்கிறது is a benefit, அதாவது it could be monetary or non-monetary benefit, predominantly non-monetary. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, இப்போ கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸில் என்னை ரெகுலராக ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஐ எம் ஆக்குபைங் தட் அக்காமடேஷன் ஃபார் மை ஓன் ரெகுலர் பேசிஸ். though I am working in that company-க்காக எனக்கு கிடைக்கிறது பெனிஃபிட். they are given me a car, so that is also a perquisite. ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஒரு எஜுகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, ஒரு ட்ராவல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பெர்க்யூசிட். ஸோ இதுக்கு பெர்க்யூசிட்டுக்கு வேல்யூவேஷனுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் as prescribed mechanism. அதுபடி we'll arrive a monetary value for non-monetary things. So அதுதான் வந்து perquisite. So that is also taxable as salary. That is the second component. Third component னு சொன்னோம் profit in lieu of salary. Profit in lieu of salary அப்படிங்கிறது is something like salary, அதாவது it is given as a profit share மாதிரி, ஒரு ஷேர் மாதிரி கொடுக்குறோம். பட் அதர்வைஸ் இட் இஸ் ஜென்ரலி கால்ட் as salary தான். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா காம்பன்சேஷன், குவிட் பண்ணதுக்கப்புறம் டெர்மினேஷன் பெனிஃபிட்டாக கிடைக்கிற காம்பன்சேஷனாக இருக்கலாம். இல்லை என்னோட ஆஃபர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது, அதுக்காக they are offering me some amountனா that could also be called as a profit in lieu of salary. ஸோ இதெல்லாம் தான் types of profit in lieu of salary. So these are the 3 components which is called as taxable as salary. So salary, perquisite and profit in lieu of salary. இப்போ செகண்ட் செக்மெண்ட் என்ன சொன்னோம், we said deductions. deductions அப்படின்னா இதுலேயும் 3 parts தான். ஸோ டிடக்ஷன்ஸில் வந்து you have standard deduction, you have entertainment allowance, you have professional tax. இப்போ standard deductionங்கிறது straight forward, அதாவது for all the employees flat 50,000, or in case if salary is lower na the salary amount, that is 50,000 or salary amount whichever is lower is basically exempt, that is claimed as standard deduction. இதுதான் standard deduction. next part வந்து entertainment allowance. entertainment allowance வந்து private employee இருந்தா it is fully taxable, government employee இருந்தா ஒரு exemption இருக்கு. அதாவது whatever they have received as entertainment allowance 5,000 or 1/5 of basic salary. salaryல நிறைய component இருக்கும், அதுல basic salaryல மட்டும் 1/5 எடுத்துக்கிட்டு whichever is lower of these 3 is exempt, balance is taxable. இது entertainment allowance. மூணாவது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இஃப் எம்ப்ளாயர் இஸ் பேயிங் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் யூ, தென் சேலரியில் ஆட் பண்ணிட்டு திருப்பி கீழே அதை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிடணும். ஸோ இட் வில் பி பார்ட் ஆஃப் யுவர் சேலரி அண்ட் தென் கிளைம்ட் ஆஸ் டிடக்ஷன். மேக்ஸிமம் பெர் ஆனம் இஸ் 2,500 இஸ் எலிஜிபிள் ஆஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஸோ அதுதான் ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு. நவ் this is the second segment, அதாவது what are all the deductions. We'll move on to the third segment. Third segment என்ன சொன்னோம், we said the chargeability. So income taxல ரொம்ப important factor chargeability. Only if there is a section which tells you that this is chargeable to tax அப்படின்னா only then it is taxable. இப்போ section 15 in income tax actல says that salary is chargeable to tax. எப்போ due or receipt whichever is earlier.
டியூ அப்படிங்கிறது இப்போ நம்ம மார்ச் மந்த் சேலரி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ லெட்ஸே மார்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு மார்ச் 31st எனக்கு டியூ சேலரி. பட் ஜென்ரலாக எப்போ ரிசீவ் பண்ணுவோம், சப்சிக்வெண்ட் மந்த் 4th 7th ரிசீவ் பண்ணுறோன்னு வைங்க. அப்போ ரிசிப்ட் இஸ் April 4th or 7th, பட் டியூ இஸ் March 31. ஸோ இட் இஸ் டியூ இன் த மந்த் ஆஃப் மார்ச் இட் செல்ஃப். ஸோ ஏப்ரலில் ரிசிப்ட் இஸ் லேட்டர் இல்லையா, அதனால. ஸோ டியூ ஆர் ரிசிப்ட் விச் எவர் இஸ் இயர்லியர் இஸ் த டாக்ஸபிள். ஜென்ரல் சார்ஜபிலிட்டி அதுதான். இதில் இன்னும் 2 டீவியேஷன் இருக்கலாம். ப்ராபப்ளி இட் குட் பி அன் அட்வான்ஸ்டு சேலரி. அதாவது அட்வான்ஸ் சேலரி அப்படிங்கிறது 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று லோன் மாதிரி, நான் லோனாக எடுத்துக்கிறேன், கிவ் மீ 1 lakh இன் அட்வான்ஸ், டிடெக்ட் 10,000 ஃபார் நெக்ஸ்ட் 10 months இன் மை சேலரி அப்படின்னா அது வந்து அட்வான்ஸ் சேலரி கிடையாது. அட்வான்ஸ் சேலரிங்கிறது ப்ராபப்ளி ஐ வில் நாட் கெட் இட் இன் ஃபியூச்சர். அது எந்த பீரியடோட அட்வான்ஸோ அந்த பீரியடுக்கு நான் சேலரியை வாங்க மாட்டேன். ஸோ அட்வான்ஸ் சேலரியாக இருந்தால் சின்ஸ் ஐ ரிசீவ்ட் இட் இயர்லியர், ரிசீப்ட் பேசிஸில் இட் குட் பி டாக்ஸபிள் நோ. ஸோ டியூ வரும்போது இட் நாட் பி டாக்ஸபிள், பட் ஒரு ரிலீஃப் இருக்காது. அதாவது ரேட்ஸ் மாறும் இல்லையா, இப்போ இந்த இயரோட இன்கம் டேக்ஸ் ரேட்டும் நெக்ஸ்ட் இயர் இன்கம் டேக்ஸ் ரேட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ஒருவேளை நான் நெக்ஸ்ட் இயர் அந்த சேலரி ஆக்சுவலி வாங்கியிருந்தா ஐ வுட் பெய்ட் லோயர் டேக்ஸ் அப்படின்னா the difference in tax would be claimed as a relief. So that is available for advance salary. Last concept in this அரியர் சேலரி. அரியர் சேலரி அப்படிங்கிறது நாட் தட் ஒரு 3 மாதம் எனக்கு கொடுக்கவே இல்லை 4th month சேர்த்து கொடுக்குறாங்க அப்படி கிடையாது. இட்ஸ் பேசிக்லி லைக் இப்போ இந்த கவர்மெண்ட்லலாம் இருப்பாங்கல்ல, they அப்பாயிண்ட் அ கமிஷன், பே கமிஷன் will review the last ஒரு 3 year 4 year ஓட டேட்டா ரிவ்யூ பண்ணி these people, this cadre of people will get extra 5%, will get extra 4% ஒரு ஹைக் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக 3 yearsக்கும் சேர்த்து ஒரே பீரியடில் கொடுப்பாங்க. அப்போ இந்த காம்பன்சேஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்பன்சேஷன் இப்போ நான் ஒரு 2 years முன்னாடி 2018 வாங்கியிருக்க வேண்டியதை 20 எனக்கு கிராண்ட் பண்ணுறாங்கன்னா 18 பே பண்ணியிருந்தா என்ன டேக்ஸ் பே பண்ணியிருப்பேங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ 20 பே பண்ணுறதுக்கு என்ன டேக்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் இன் டேக்ஸை இஃப் இட் இஸ் அ லாஸ் டு மீனா ஐ வில் கிளைம் இட் அஸ் அ ரிலீஃப் த்ரூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஸோ இதுதான் அட்வான்ஸ்க்கும் அரியர் சேலரிக்கும் எனக்கு கொடுக்குற பெனிஃபிட். ஸோ ஜென்ரலி இட் இஸ் டாக்ஸபிள் அஸ் டியூ ஆர் ரிசிப்ட் பேசிஸ், பட் அட்வான்ஸ் சேலரிலையும் அரியர் சேலரிலையும் there will be a slight change in this, but for this you will get a relief. So அதுதான் third segment of chargeability. So this is all about basic salary in the perspective of income tax act. Thank you. இந்த வீடியோ பற்றி ஏதாவது query இருந்தாலோ கமெண்ட்ஸ் இருந்தாலோ ப்ளீஸ் ஷேர் below in the comment section. Thank you. இந்த வீடியோஸ் எல்லாமே ட்ரிபிள் ஈப்போட இனிஷியேட்டிவ். கரண்ட்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டேக்ஸ் கான்செப்ட்ஸ், எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. Do not forget to subscribe to Triple Leap channel. Thank you.